ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ காட்டின்னு இருக்கிறது அடை ரெசிபி. அடைக்கு நான் வந்து இட்லி ரைஸு ஒரு கப்பும் பச்சரிசி ஒரு கப்பும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதோட பாசி பயறு ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் போட்டிருக்கேன். நம்ம வந்து அடைக்கு வந்து நிறைய விதமாக பண்ணலாம். என்னென்னா இப்போ இதுலேயே வந்து ஒயிட் சன்னா போட்டுக்கலாம், பிளாக் சன்னா போட்டுக்கலாம், ஈவன் கொள்ளு போட்டுக்கலாம். அந்த மாதிரி எந்த ஸ்ப்ரவுட்டட் ஐட்டம்ஸ் சீரியல்ஸ் எது வேணாலும் போட்டு நம்ம வந்து பட்டாணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதுதான் அப்படின்னு ஒன்றும் இது கிடையாது, நம்ம கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி இன்றைக்கி போட்டு அடைக்கு ஊற வச்சுருக்கேன். இதோட இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகா போட்டுக்கலாம். தட் இஸ் ஒரு 6 வரமிளகா போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? பாருங்க, நான் வந்து ஒரு 6 வரமிளகா போட்டுருக்கேன். 6 வரமிளகா போட்டுருக்கேன். இதோட நம்ம வந்து 4 மிளகு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் மிளகு கொஞ்சம், ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் நான். இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப வழுமுன்னா அரைச்சிடனா நல்லா இருக்காது. அடை கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அடை மாவோட நம்ம வந்து வெங்காயம் போட்டும் பண்ணலாம், முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம், வெஜிடபிள்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் நம்ம. நான் இன்றைக்கி சாதாரண ப்ளைன் அடை தான் பண்ண போகிறேன். இந்த மாவை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கோ, நான் வந்து மிக்சியில் நல்லா வந்து அடைக்கு அரைச்சின்ட்டேன். நல்லா கொரன்னு அரைச்சிருக்கேன் நான். ரொம்பவும் கொரன்னு இல்லை, நார்மலான கொரப்பு. பார்த்தலாம், உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சிண்டாச்சு. நம்ம வந்து அடுத்தது வாக்கிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்களேன், எங்கிட்ட இருக்கிறது வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்சி. இந்த வெங்கடேஷ் பட் அவர் வந்து சொல்லுவார், அவர் வந்து பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ வச்சுட்டுருக்கார். இதில் போட்டு இவனை வச்சு அப்படியே தொடாமையே வந்து அரைச்சிடுவேன் அப்படிம்பார் அவர். அவரோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா சொல்வார் ஆக்சுவலி. அவர் அப்படியே ரொம்ப ரசித்து வந்து அவரை ஒன்றுத்தையும் சொல்வார். அவன் மண்டையில் கொட்டணும், அவனையும் இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரசித்து சொல்வார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான் அது. இந்த மாதிரி ஓகே, நம்ம கம்மிங் டு த பாயிண்ட். நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வாக்கலாம். நம்ம அடமாவு ரெடி. இப்போது இதை வந்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அடை வாக்கலாம். பாருங்கோ, நான் மாவு வந்து அரைச்சின்னு வந்துட்டேன். கலந்துக்கலாம். நான் அந்த மிக்சி ஜாரையும் வந்து அலம்பி இதுலேயே விட்டுருக்கேன். பாருங்கோ, இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பில் கல்லும் போட்டுருக்கேன், அது காஞ்சும் போயிடுத்து. கல் காஞ்சிடுது. நான் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். அது ரெண்டும் போட்டுட்டு கலந்துட்டு வாக்கலாம். இது எவ்வளோ பெருசு வேணுனாலும் வாக்கலாம். நல்லா வரும், சூப்பராக இருக்கும். நல்லா தொட்டுக்கிறதுக்கு வந்து வெல்லமும் வெண்ணெயும் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து அவியலோ இல்லை வேறு ஏதாவது கூட்டோ அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா வெல்லமும் வெண்ணெயும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஆற்றுலலாம் இப்படி தான் வாப்பா, ஹோட்டலில் இப்படி விடமாட்டா. அவள் வந்து வெறுமனை அப்படியே வாத்துருவா. பட் நம்ம வந்து ஆற்றுல வந்து வாக்கிறதுனால நான் வந்து ஓட்டை போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாக்கிறேன். இது ஆகட்டும், காட்டுறேன் நான் எப்படின்னு. பாருங்கோ,
நல்லா ஒரு பக்கம் வெந்தெடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா செவக்க வந்தால் தான் அடையெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. பாருங்க, நல்லா இதாக இருக்குது. நல்லா குக்காக எடுத்து போதும். இதுவே நமக்கு நம்ம இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா குக்காக எடுத்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்ததும் பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட அடை ரெடி ஆகிடுது. நான் இன்றைக்கி வந்து இதோட அவியல் தான் வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவியல் இல்லைன்னா கூட நம்ம வெறும் வெண்ணையும் வெல்லமும் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் காட்டில் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நீங்களும் உங்கள் காட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.